வெற்றி சதி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. நம்ம சக்தியும் ஸ்ரேயாவும் பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. ரங்கநாயம்மா பார்த்த வழக்கறிஞர் வந்து சக்தி ஏற்கனவே வந்து அடித்தாங்களா இன்னொரு ரோட்டில், அந்த வழக்கறிஞர் தான் வந்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆமான்னு சொல்லி தான் ஏற்கனவே அவருக்கு சதி திட்டத்தை போட்டு வந்திருக்காங்க. சக்தி வந்து பிரில்லியண்ட்டாக வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னே சொல்ல அந்த இடத்துல. முதல்ல நீங்கள் தானே வந்து பிரியா வந்து ஒரு விரதம் காரணமாக அனுப்பிச்சி வச்சிங்க. இல்லை, என்னது ஆமான்னு சொன்னா இல்லைன்னு சொல்கிறாப்புல, ஒன்றுமே புரியல. பின்ன உங்களுக்கும் பிரியாவுக்கும் முன் விரதம் இருந்துச்சு தானே, எப்படி இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வழக்கறிஞர் வந்து மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க. சக்தி வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த வழக்கறிஞருக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்தது, இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எதனால பிரியாக்கும் எங்கள் அக்காவோட புருஷனுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. லீகலாக டைவர்ஸ் கூட வாங்கலை. அதுக்காக தான் நான் போராடினேன். அப்போனா வந்து முன்னாடி பிரச்சனை இருந்தது எல்லாம் வாஸ்தவம் தானே. அப்போனா நியாயத்துக்காக போராடுற எல்லாருமே வந்து இது மாதிரி தான் கையில் ஒரு பொருளோட அலைஞ்சு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? என்னங்க காமெடி பண்ணுறீங்க? அவளை எனக்கு பிடிக்காது தான், அதுக்குன்னு உண்மையை வெளியே கொண்டு வரணும் தான் நினச்சேன் தவிர அவளை நான் அனுப்பிச்சி வைக்கணும்னு நினைக்கவே இல்லை. சக்தி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து பேசுகிறாங்க, அதனால தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நீங்களும் வந்து யாரையோ மாட்டி வைக்க மிகப்பெரிய சதி திட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த திட்டம்லாம் தவிடுபடியாகன்னு நினச்சா உங்களுக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்று ரங்கநாயகம் வந்து கடுப்பாயிட்டாங்க. இல்லைன்னு சொல்கிறாளே, எல்லாத்துக்கும் ஆமான்னு தானே சொல்ல சொன்னோம். ஏமா சக்தியை மாட்டி விடுற மாதிரி நீ தானே பண்ணியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஆமான்னு சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு? நீ வேணா என்ன வேணான்னு அவங்க சொன்ன மாதிரி சொல்லலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து சக்தி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. சக்தி ரொம்ப புத்திசாலித்தனமான பொண்ணுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல செல்வன் முருகன் வெற்றியோட அப்பா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அப்போனா அங்கே பிரியா வந்து கடந்தாங்களே, அதுக்கு பக்கத்தில் நீங்கள் தான் நின்னீங்க. சேச்சா, நான் நிற்கவே இல்லையே. நீங்கள் அங்கே நின்னதுக்கான ஆதாரத்தை என்னால் இங்கேயே கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் நான் விசாரிக்கிட்டா அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் கேட்குறாங்க. ஓஐசி அப்படியா சார்? அப்போனா அத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா அவங்களையும் கோர்ட்டில் வந்து நிரூபித்து காட்டணும்ல. அவங்க மேலேயும் சந்தேகப்படணும். ஏன்னா பிரியாவை யார் அமுச்சு வச்சானே தெரியாது. அந்த நொடியில் நான் இல்லவே இல்லை. அப்போனா அவங்களையும் சந்தேக கேஸில் வந்து போலீஸ்கிட்ட வந்து அவங்கெல்லாம் இங்கே இருந்திருக்காங்கன்னு அவங்க பேரையும் வந்து கேஸில் வந்து ஆட் பண்ணுங்கள் சார். ஈஸியாக வந்து இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கறிஞர் மூஞ்சில் இன்னொரு வாட்டி கறி பூசுகிற மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. என்னடா அது இப்படியெல்லாம் பதில் பேசிகிட்டு இருக்கா, இவன் என்னமோ ஏதோ நினச்சேன், நமக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காளேங்கிற மாதிரி அந்த வழக்கறிஞர் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சரிங்க, அந்த 10,00,000 ரூபா பணம் வந்து எப்படி அந்த இடத்துல வந்து இருந்துச்சு? பணம் எதுவும் இருந்துச்சா? அதுவும் அந்த இடத்துலையா? எதுவும் இருந்த மாதிரி தெரியலையே. எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பே பண்ணலன்னு அர்த்தமா? நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் வந்து இருக்குது. காட்டுங்க சார் அந்த ஆதாரத்தை. உங்கள் யூகத்துக்கெல்லாம் வந்து நான் எதுவும் விடையை வந்து சொல்ல முடியாதுன்னு சொல்லி சக்தி வந்து திமிரா கெத்தா செம்மையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னு வந்து இந்த ஆதிகேசன் வழக்கறிஞர் வந்து திசை திருப்ப தான் பார்க்குறாரு தவிர இந்த கேஸுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை. யாரையோ சிக்க வைக்கிறதுக்காக ஏன் கிட்ட இருந்து ஆமாம் ஆமான்னு பதில் வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்காக நான் இல்லைன்னு சொல்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. கேட்டால் ஆதாரம் இருக்குது, 10 பேர் சாட்சி இருக்குதுன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் தான் மிகப்பெரிய வழக்கறிஞராச்சே, எதுக்காக நீங்கள் இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? சக்தி தான் பண்ணியிருக்கான்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த ஆதாரத்தை தான் காட்ட வேண்டியதானே. சக்தி முதல்ல இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்டு கைதாகியிருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து வந்து வெற்றி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேட் நம்ம மனைவி வந்து வெளில வரணும்னா சக்தி வந்து நம்ம காப்பாற்றணும்னா நம்ம கைதானா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லி அவர் பெரிய மனசுப்படி வந்து கைதாயிட்டாப்புல. இது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த ஆதாரம் இருக்கிறத சக்தி வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்புறது நீங்கள் மட்டும் சொன்னால் நம்பிட முடியுமா? ஆதாரங்கிறது ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சார் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லான் இருக்கேன். இப்போ பாருங்களேன், இன்னொரு வாட்டி உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டா போச்சுங்கிற மாதிரி சக்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க. வழக்கறிஞரை வந்து மாற்றணும். வெற்றிக்காக இவர் வாதாடினா எனக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வழக்கறிஞர் வந்து கடுப்பாயிட்டாங்க. நான் எத்தனை கேஸில் திரும்ப கலந்துக்க மாட்டேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களா சார்? அப்போனா அந்தந்த கேஸில் கலந்துக்கிட்டு உங்களோட நியாயத்தை வந்து வெளியில் கொண்டு வாங்க. ஆனால் இந்த கேஸில் நீங்கள் ஒன்று கிழிச்ச வரைக்கும் போதும். நீங்கள் இனிமேட்டு இந்த கேஸில் எதுவுமே கிழிக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஏம்மா எதுக்காம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இவர் எவ்வளோ பெரிய வழக்கறிஞர் தெரியுமா? இவரெல்லாம் கேஸில் வந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோ பெரிய வழக்கறிஞரை வந்து உங்களுக்காக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸுக்காக.
நீ என்னம்மா வேணான்னு சொல்கிற? உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க ரங்கநாயகம்மா. நான் தான் இந்த வழக்கறிஞரை வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த விஷயத்த வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரங்கநாயகம்மா வந்து போராடுறாங்க. இவங்க தான் எங்கள் பையனுக்காக வாதாடி ஆகணும். சாரிங்க, நான் வெற்றியோட மனைவியாக நான் பேசுகிறேன். இந்த வழக்கறிஞர் இருந்தால் என் புருஷன் நிரந்தரமாக வந்து உள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரத்துக்கலாம் வாய்ப்பே இல்லை. இவர் நிரந்தரமாக வந்து உள்ளே வைக்க தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கேள்வியெல்லாம் அப்படி தான் இருக்குது. நான் வேற ஒரு வழக்கறிஞரை வந்து வச்சுக்கிறதுக்காக வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி, உங்களுக்கு பர்மிஷன் இருக்குது, யோசித்து சொல்லுங்கள். ஆமாங்க, நான் வேற ஒரு வழக்கறிஞர் வந்து நான் முடிவு பண்ணிட்டேங்க, ஸ்டேயா தான் அப்படின்னு சொன்னேன். சக்திக்கு ஆதரவாக வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க நம்ம ஸ்ரேயா. வழக்கறிஞராக வந்திருக்காங்க. உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, சில பேரோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த மாதம் 12ஆம் இந்த கேஸை வந்து ஒத்தி வைக்கிறேன், அந்த டைம் போதுமா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது வெளில வந்துடுறாங்க. கண்ணா அப்படின்னு கோவத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல ஆதிகேசவன் வழக்கறிஞர் என்னையே அசிங்கப்படுத்திட்டா அவமரியாதைப்படுத்திட்டாங்கிறப்ப ரங்கநாயம்மா வந்து பதில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கேஸில் வந்து நீங்கள் தான் வந்து கலந்துக்கணும், என் பையனை வந்து காப்பாற்றணும். அதுக்கு தான் உங்கள் சக்தி வந்து மிகப்பெரிய ஆப்பு வச்சுட்டாலே நான் எப்படி இனிமேட்டு வந்து உங்கள் பையனுக்காக வந்து வாதாட முடியும்? என்னக்காக எய்த்து நின்று வந்து சேர்ந்துருக்காளே ஸ்ரேயா, அவன் என்கிட்ட இது வரைக்கும் 10 வாட்டி தோத்துருக்கா அப்படின்னு சொல்லும்போது இனிமேட்டு நான்லாம் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிட்டாங்க.